வெல்கம் டு நிஜி ஸ்டோரிஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, விஜய் ஆண்டனி சார் ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்ட் பண்ணி அவரோட 25வது படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சக்தி திருமகன் டிஸ்னி ஹாட் ஸ்டார், அதாவது இப்போ இருக்கிற ஜியோ ஹாட் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா இந்த படம் இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த படம் சரி சும்மா என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு என் நண்பன் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணான், பாடுறா உனக்கு பிடிக்கும், இந்த படம் பிடிக்கலன்னா அந்த செருப்பால் அடின்ற அளவுக்கு கேட்டான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன். சரி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அப்படிலாம் பேசி நான் பார்த்ததில்லை, அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது படத்தில் பேசின அரசியல் நிஜமாலே சூப்பராக இருந்துச்சு. கரெக்டான அரசியல் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க படத்தில், அது நம்ம குறை சொல்ல முடியாது. படம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு புரோக்கராக காமிச்சிருப்பாங்க விஜய் ஆண்டனி வந்து. லைக் இந்த மாதிரி அரசியல் ரீதியாக இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற சிஸ்டத்தை வச்சு என்ன மாதிரிலாம் ப்ளே பண்ணுறாரு, அதெல்லாம் சூப்பராக ரைட் பண்ணியிருந்தாங்க. என்ன படத்தில் என்னன்னா நிறைய விஷயம் ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்காது, ஃபாஸ்ட் கட் பண்ணி கடற்கடன்னு கட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 40 லட்ச ரூபா மீட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அதுக்கெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட் கட் போயிருப்பாங்க. அது முடிச்சுட்டு அடுத்த ஒரு சீன் இருக்கும், இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ பார்க்க போயிட்டு ஒரு அரசியல் ஒரு சென்ட்ரலில் இருக்கிற ஒரு இதுவே மாற்றி விட்டுட்டு வந்துடுவார் நம்ம விஜய் ஆண்டனி. அதெல்லாம் அழகாக ரைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு இண்டிவிஜுவலான ஒரு மீடியேட்டர் நினச்சா என்ன பண்ண முடியுன்றதை காமிச்சிருந்தாங்க. அந்த ரைட்டிங்கில் சூப்பராக இருந்தது, நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் வந்து ரொம்பவே எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க இந்த படத்தில், அதை நம்ம குறைய சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் ஸ்பீடில் போயிருது, ஆரம்பிச்சதும் தெரியல முடிஞ்சதும் தெரியல. இன்ட்ரோவும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு விட்டாங்க, ஆனால் நல்லா ஒரு சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அதனால் நம்ம குறை சொல்ல முடியாது. அதான் இது ஒரு சில பேருக்கு வந்து புரியாமல், ஏன்னா ரொம்ப மேட்ச் கட் பண்ணிட்டு கடற்கடன் கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் என்ன தான் சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் திரும்பி இன்னொரு தடவை ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஹாட் ஸ்டாரில் இந்த படம் வந்துருச்சுல, தேட்டரில் பார்க்குறதா தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி ஒரு சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்றதான் நான் சொல்ல வரேன். அதாவது அந்த சூப்பராக போயிருந்தாங்க. இந்த மாதிரி ஒருத்தனை வந்து கொலை பண்ணோம், அதுக்கு வந்து இவர் என்ன பண்ணுறாருன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு பொய்யை வச்சு ஒரு வேற ஒரு ஃபேக்கான ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி இவரோட சுச்சுவேஷனை முடிச்சு போரு விஜய் ஆண்டனி, அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. விஜய் ஆண்டனியோட பர்ஃபார்மன்ஸும் ஓகேவா தான் இருந்துச்சு. மிச்ச படத்துக்கு இந்த படத்தில் ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதான் ஒரு சென்ட்ரல் லெவலில் ஒரு பிஸ்னஸ் மேன் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான், அவனோட கம்பெனி வந்து எந்த அளவுக்கு நம்ம நாட்டோட டிசிஷன்ஸே மாற்றுது, எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்றதை காமிச்சிருந்தாங்க. அதை நான் அந்த படத்தில் பாராட்டுவேன். அந்த அபயங்கர்னு சொல்லிட்டு அந்த வில்லன் இருப்பார் பாருங்க, ஆனால் அந்த சென்சாரில் இதெல்லாம் அப்படியே ஓப்பனாக காட்டுறாங்க, இதெல்லாம் எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நான் பூராவே இந்த சென்ட்ரல் பிஜேபி அந்த மாதிரி ஆட்கள் தான் படத்துக்கு சென்சார் கொடுக்கறது, அவங்க எப்படி இந்த விஷயத்தெல்லாம் அலோவ் பண்ணாங்கன்றதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இதை பார்க்கும்போது. அதான் எந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட இந்த பணத்தை திருடுறாங்கன்றத அழகாக காமிச்சிருந்தாங்க இந்த படத்தில், அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போ நார்மலாக முன்ன வந்து ஒரு பொருள் வந்து 50 ரூபாய்க்கு வித்துட்டு இன்னைக்கு வந்து 200 ரூபாய்க்கு விற்குதுன்னா அதுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனி வந்து ஒரு சீன் பேசுவார். அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க, மேக்கிங்காகவும் சரி, அவர் பேசுகிற விஷயங்கள் வசனங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். அதான் இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸோட எக்கனாமிக்கல் டிசிஷன்ஸு, ஃபினான்ஷியல் டிசிஷனு, அப்புறம் எப்படி இது மாதிரிலாம் இந்த சமூகத்தை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி விஜய் ஆண்டனியை வந்து அவங்க அம்மாவை கொண்டு போட்டு ரேப் பண்ணி சாவடிச்சிருவாங்க, ஆனால் அதை வந்து ஒரு பணக்காரன் வந்து எவ்வளோ ஈஸியாக மறைச்சிட்டு போயிடுறான். அந்த இடத்துலேருந்து இவர் ஒரு கேரக்டராக மாதிரி எப்படி இவர் வந்து அரசியலை கற்றுக்கிறாரு சின்ன வயசுலேயே நம்ம விஜய் ஆண்டனி, அதெல்லாம் அழகாக காமிச்சிருந்தாங்க. படத்தை வந்து டைரக்ட் பண்ணியாருன்னா அருண் பிரபு புருஷோத்தமன் இருக்கார்ல, நம்ம அருவி வாழ்நாள் எடுத்தார்ல, அவர் தான் இந்த படத்தை எடுத்தாரு. அருண் பிரபு இந்த விஷயத்த பேசுனதே ஒரு போல்டான அட்டம்ப்ட், இதுக்காகவே நம்ம இந்த படத்தை பாராட்டலாம். விஜய் ஆண்டனிக்கும் ஒரு பெரிய மனசு, ஏன்னா இந்த படத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணால் கடைசியில் நமக்கு கெரியர் எஃபெக்ட் ஆகுமோ, இல்லைன்னா நமக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சாயத்தை பூசிடுவாங்களோலாம் யோசிக்காமல் தைரியமாக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார். அதுக்காகவும் நான் விஜய் ஆண்டனியை பாராட்டுவேன். ஏன்னா ஒரு சில பேர்லாம் வரவே மாட்டாங்க இந்த மாதிரி படத்தில் நம்ம இந்த கண்டென்ட்லாம் பேசணுமான்னு சொல்லிட்டு, நிறைய விஷயங்கள் வந்து இந்த டார்க்கான விஷயங்கள்லாம் எடுத்து தோண்டி பேசியிருக்காங்க, அதை ஷோகேஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க மக்கள்கிட்ட. அதான் அந்த லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ரிவீல் ஆகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அதில் நல்லா அழகாக காமிச்சிருப்பாங்க. படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் ரேசியாக கொண்டு போயிருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே. கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் லைட்டாக டோன் டவுன் வச்சு, அதே மாதிரி ஒரு தேவையில்லாமல் ஒரு ஃபைட் சீன் வருது ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அதான் அப்புறம் என்னன்னா கொஞ்சம் இந்த லவ்லாம் கொஞ்சம் அன்வான்டாக வச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துக்கு லவ் இதெல்லாம் தேவையில்லை, பட் இருந்தாலும் ஒரு ஹீரோயின் இருந்தால் நல்லா இருக்குமேனு வச்ச மாதிரி இருந்துச்சு. மிச்சபடி இந்த படத்தில் குறை சொல்ல ஒன்றும் இல்லை, தாராளமாக இந்த படம் பாருங்கள். உங்களுக்கு அரசியல் ரீதியாக நிறைய தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரிலாம் நம்ம அஃபெக்ட் ஆகிறோம் நமக்கு தெரியாமலேன்றதை காமிச்சிருக்காங்க. ஸோ தாராளமாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஒப்பீனியன் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.